What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. வணக்கம். ஜேகே இதுல நம்ம கேம் பிளே எல்லாம் பார்த்தோம்ல, ஆமா, அதுக்கப்புறம் 2 வீடியோ வந்து ரொம்ப பேர் கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுல ஒன்று வந்து ஜேகே ஐ ஃபெல் இன்டு த ட்ரைனேஜ் ஹோல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அப்படியா? நம்ம ஒரு குழியில விழுந்துட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அப்புறம் வந்து அவர் வந்து OnePlus 1 தான் வச்சிருக்காரு. OnePlus 1 அந்த கிரீன் லைன் இஷ்யூலாஸ் எல்லாம் வந்து ஆமா ஆமா, என்னதுலயுமே அந்த இடத்துல ஒரு வாட்டி அவரோட போன்லயும் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்ப இது பழைய வீடியோவா? இது ஓல்டு தான். இது OnePlus ஸ்கேம்டு மீன். எனக்கு இதுக்கு பயந்துட்டு தான் OnePlus சைடே நான் போகாம இருந்தேன். ஆனால் கடைசியில OnePlusல இருந்து பிரிஞ்சு வந்த ஒருத்தரோட போனை வாங்கியிருக்கோம். என்ன சொல்ற? இந்த ஓனர் சிஇஓ இருக்கால கால்பே, அவர் வந்து OnePlusல சிஇஓவா இருந்தவர். சொல்லவே இல்லை என்கிட்ட, இப்பதான் சொல்றேன். அதுல இருந்து பிரிஞ்சு வெளில வந்துதான் இந்த போன், இந்த கம்பெனி பிராண்ட் வந்து. ஐயோ, இது தெரியாம நான் இன்னைக்கு வேற இந்த போன்ல இது அப்டேட் பண்ணிருக்கேன். இந்த போன்ல வந்ததுல கவலைப்படாதீங்க. OnePlusல தான் அதிகமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி பிராண்ட், நியூ பிராண்ட்லாம் யூஸ் பண்றேன் நானு, அதனாலே பயமா இருக்கு. வெட்டி பேல எப்பரா இருக்க? Oh my god. Introducing a new series, Yapping Time. ஆல்ரெடி இந்த சீரிஸ்ல 4-5 வீடியோ வந்திருக்கும். இது 6ஆவதோ இல்ல 5ஆவதோ வீடியோ. ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. இந்த சீரிஸ்ல நான் யாப் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க வந்து சமத்தா அமைதியா உட்கார்ந்து கேட்கணும். கதை கேட்க ரெடியாடா. ஓகே, ஹலோ ப்ரோஸ்கி. 3 மாசம் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து என்னோட OnePlus போன்ல கோடு போட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்னும் அந்த கோடு அதை பத்தி தான் அந்த வீடியோ. கோடுனோடனே ஸ்ட்ரக் உடனே வந்துடாது, கோடு கொஞ்சம் கொஞ்சமா வரும், டீஸ் பண்ணுவாங்க. அந்த சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும் இது எவ்வளவு பெரிய ஸ்கேம்னு. ஏமாத்திட்டாங்க சித்தப்பா. சொல்லுங்க. ஆமாடா மகனே, நம்ம இருந்து வருவோம். இது வந்து OnePlus 8. இப்போ இந்த போனை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னு தெரியல, ஃபெயிலியர் மாடலா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி Asus Zenfone ஒன்று வச்சிருந்தேன். அதுவும் வந்து 2 வருஷத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. இந்த போனும் நாட் அவைலபிள், அவுட் ஆஃப் ஸ்டாக். நான் வாங்குற போன் எல்லாம் ஃபெயிலியர் மாடல் தான் போல. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்ல போன் யூஸ் பண்ணிருப்பேன், அதுல கோட் இருக்காது. இது வந்து இன்னொரு போன், இது ஒரு ஸ்பேர் போன், இதுல வந்து கோடு வரல. இதுவும் OnePlus தான். 473 நாளா வந்து நான் இதை அப்டேட் பண்ணாம வச்சிருக்கேன், கோடு வந்துருமோன்னு. இந்த ஸ்பேர் போனை வச்சு இப்போதைக்கு ஓட்டிட்டு இருக்கேன். இந்த கோடு வந்தது அப்படியே தான் இருக்கு. ஆர்த்தடாக்ஸான போன் இது. அப்படியே நேரா ஒரு கோடு சென்டர்ல கோடு. ஏதாச்சும் பிஃபோர் ஆஃப்டர் மீம்லாம் வந்துச்சுன்னா கரெக்டா பிரிப்பான். காட் மாதிரி ஃபீல் பண்ண, அந்த அளவுக்கு சென்டர்ல போட்டுருக்கான் கோடு. இதுவே ஒரு சந்தேகம் இருக்கு, எப்படி கரெக்டா நடுவுல விழுகுது? கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கலாம். இந்த வீடியோ 3 செக்ஷனா இருக்க போகுது. முதல் செக்ஷன் எப்படி இந்த லைன் வந்துச்சு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வந்துச்சுன்றத நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் 2வது செக்ஷன், இந்த லைனை சரி பண்றதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன், அது 2வது செக்ஷன். 3வது செக்ஷன், ஏன் இந்த வீடியோவை போடுறேன், அதுதான் 3வது செக்ஷன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், ஹவு டிட் த லைன் கேம்? கோடு எப்படி விழுந்துச்சுன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனா ஃபைன் டே, எப்பயும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் போல பாத்ரூம்ல உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ரீல்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் போர் அடிச்சு ஃபேஸ்புக்ல போய் மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப பார்க்கும்போது ஒரு மீம் பார்க்குறேன். லைட்டா அந்த மீமை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லைட்டா கோடு வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே வந்து நல்லா உத்து பார்த்தாதான் தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப சட்டிலா. இப்ப இதுலயே கோடு போடுறேன் பாருங்களேன், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நடுவுல கோடு. இப்ப நீங்க நான் பேசிட்டு இருக்கேன், அந்த கோடை வந்து நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் அந்த கோடு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த மீம் பார்க்கும்போது. நான் கூட சரி மீம் போட்ட தாயில ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல, அவன் மீம்ல தான் போலாரு, ஸ்கிரீன்லயே கோடு விழுந்து. சரி, ஏதோ பக்கு போல, சுவிட்ச் ஆஃப் பண்ணும். ட்ரை டர்னிங் இட் ஆஃப் பண்ண ஆன் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா வந்துடும் போல அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். கோடு இருக்கு அப்படியே. ஆனா அப்பெல்லாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, லைட்டா தானே தெரியுது, பெருசா தெரியல, ஓசிடியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நானே சமாதானப்படுத்திட்டு இதை பார்க்காத, அந்த பக்கம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் புது பிரச்சனை. போனை லாக் பண்ணி இப்ப லாக் ஆயிருக்குல்ல, இதை நான் எடுத்தேன்னா பிங்க் கலர்ல லைன் வருது. பிங்க் கலர், இன்னும் கிரீனே வரல, பிங்க். எடுத்தோடனே அந்த பிங்க் வந்துட்டு அப்படியே ஃபேட் ஆயிடும். இப்ப பாருங்க, இப்ப போடுறேன். இப்ப நான் ஆஃப்ல இருக்கேன், போன் ஆஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆன் பண்றேன்,
இப்படி பிங்க் வந்துட்டு போச்சு. இப்போ நான் ஆன்ல இருக்கேன். ஸோ அந்த பிங்க் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த குட்டி லைன் சொன்னல, அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி அந்த லைன் அப்படியே தான் இருக்கு. அந்த பிங்க் மட்டும் நான் ஃபோன் எடுக்கும்போது நல்லா இருக்கும்போது வந்துட்டு போச்சு. இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேன்சர் மாதிரி ஸ்டேஜா போய் நம்மளை டீஸ் பண்றாங்க. ஸ்ட்ரிப் டீஸ் மாதிரி லைன் டீஸ் பண்றாங்க. ஸ்கேம் தான். அது எப்படி பக்குனா உடனே ஒரேடியா வரணும். அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா வருது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே இன்சானிட்டிக்கு தள்ளுறாங்க. அப்பதான் என் ஃபோனை மாத்துவான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஸ்டேஜ் 3 பச்சை லைன் நேரா சரக்குன்னு இறக்கிட்டோம். அதுவும் இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒய் திஸ் இஸ் சீரியஸ். பிரைட்னஸை ஃபுல்லாக குறைச்சிடுறேன். பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சு. அந்தந்த லைன் டைலி மட்டும் நல்லா பிரைட்டா இருக்கு. ஆகுதுல. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 வேற இருக்கு. என்ன அவ்வளோதானே லைன் வந்துருச்சுன்னு பார்த்தா இல்லை, எடுத்தோடனே பிங்க் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பச்சை அப்படியே இருக்கும், ஃபுல்லாக பிரைட்டா இருக்கும். அது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 5 என்னடா பச்சையா இருந்தது வெள்ளை கலருக்கு மாறிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா. பாத்தீங்கன்னா இது பச்சை கலர் கிடையாது, பச்சையிலே அப்படியே வெள்ளை சேர்ந்தா அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும், லைட் கிரீன். முன்னாடி நல்லா பச்சையா இருந்துச்சு. நான் கூட இதை எப்படியாச்சும் பண்ணி கீ அவுட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஸோ இப்போ வெள்ளை கலர் லைன்ல இருக்கு. இது ஸ்டேஜ் 5. இந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு 2 மாசமா இந்த போன் இருக்கு. லைனை என்ன பண்ணாலும் போல இப்படிதான் இருக்கு அப்பா ஒரு போன். இது வந்து செகண்ட் செக்ஷன் ஆஃப் த வீடியோ. எப்படி லைன் வந்துச்சுன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த லைனை சரி பண்றதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன். சரி ஓகே, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவான், ஒரு 10 நாள் பார்ப்பான் ஃபோன் சரியாகுதான்னு. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதுவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 வாட்டி ஃபோனை தட்டுவான். நம்ம கையில் ஏதோ பவர் இருக்குன்னு நினைச்சு அதுவும் வரல. அவ்வளோதான், நம்மகிட்ட எதுவும் இது கிடையாது. நேராக யூடியூப் போனோம். அங்கே போனால் வடக்கன்ஸ் நிறைய நல்லா ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு புரியல. தமிழில் 2-3 பேர் பார்த்தா அவங்க எல்லாம் வந்து சூடு வைக்கணும், ஃபோனை சூடு வச்சா சரியாயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபோனுக்கு கீழே சூடு வச்சா லைன் போகுதான். சூடு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி சூடு வச்சா சரியாகும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். நம்ம பாட்டு ஏதாச்சும் சூடியிட வச்சு வெடிச்சிருச்சு போயிருச்சுன்னா சரி ஓகே. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா OnePlus சர்வீஸ் சென்டருக்கு போனாலே ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. போனா அங்க வந்து ஒரு டோக்கன் போடுங்கன்னு சொல்லிட்டு 2.5 மணி நேரம் உட்காந்துருப்பேன். இந்த சன் மியூசிக் பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த டிவியில. அதை கேட்டுட்டே வந்து எதுக்கு அந்த 2 மணி நேரம் எனக்கு புரியல. ஸ்கிரீன் இருக்கா, பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லியிருந்தா நான் பாட்டு போய் எல்லா இடத்துலயுமே 2 மணி நேரம் அப்புறம் போய் கேட்கறேன். இந்த மாதிரி ஸ்கிரீன்ல கோடு போட்டாங்கக்கா, இது என்னக்கா பண்றதுன்னு கேட்டா, இது OnePlus 8 தம்பி, இது வந்து ஸ்டாக் என்கிட்ட இல்ல, 2 மாசம் அப்புறம் வாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா முன்னாடியாச்சும் போயிருப்பேனடா. சரி ஓகே, 2 மாசம் அப்புறம் வாங்கலாம் சொல்லல. இவங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃபோன் சரி பண்ணணும்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், இந்த ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஃபோன் ஸ்டாக் இல்லை, அதாவது இந்த ஸ்கிரீன் ஸ்டாக் இல்லை, ஸோ இப்பயே இதை சரி பண்ண முடியாது, 2 மாசத்துக்குள்ள ஸ்டாக் வரும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரீயாவே கொடுத்தேன். ஓகே, நல்ல ஆப்ஷனா இருக்கே, எதுக்குடா அந்த வீடியோன்னு கேட்பீங்க. 2 மாசம் இவன்ட்ட ஃபோனை கொடுத்துருந்தோமா, ஸ்டாக் வர வரைக்கும் அவனே வச்சுப்பான் நான் ஃபோனை, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பான். நான் கேட்டேன் 2 மாசம் ஃபோன் என்கிட்ட இருக்கட்டும், ஸ்டாக் வந்தேன்னு சொல்லுங்க, நானே ஃபோனை கொண்டு வரேன், நீங்க சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா. அதெல்லாம் கிடையாது, அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்மகிட்ட ஃபோனை நீங்கள் கொடுத்துட்டு தான் போகணும். உங்கள் டேட்டாலாம் எரேஸ் பண்ணிட்டு சிம் இதெல்லாம் கலட்டிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு 2-3 மாசத்துல வந்துடும், ஸ்டாக் வந்துடும், ஃபோன் ரிப்ளேஸ் பண்ணி வந்துடும். ஆனால் அதுக்கப்புறமும் கோடு விழுக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு நார்மலான மனுஷனும் இந்த ஆப்ஷனை எடுக்க மாட்டான், ஏன்னா அப்படிதான் அந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. 2வது ஆப்ஷன் இங்கதான் ஸ்கேம் நடக்குது. 2வது ஆப்ஷன் யாருன்னா ரெண்டாவது ஆப்ஷன் யாருன்னா, நீங்கள் ஃபோனை கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஒரு வவுச்சர் கொடுத்துட்றோம், 30,000 ரூபா வவுச்சர். அந்த 30,000 ரூபா வவுச்சரை நீங்கள் காசெல்லாம் வாங்க முடியாதுங்க, சாரி யுவர் மிஸ்டேக். 30,000 வவுச்சர் கொடுப்பாங்க. அந்த 30,000 வவுச்சர் வச்சு நம்ம OnePlus ப்ராடக்ட்ஸ், அதாவது OnePlus ஃபோன்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கலாம். 30,000 வவுச்சர் கூட கிடையாது, 27,000 28,000 வவுச்சர் தான். இதுவே நீங்கள் OnePlus 11R புது ஃபோன் வந்திருக்கு, அதை நீங்கள் வந்து வவுச்சர் வச்சு வாங்க போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2,000 உங்களுக்கு தருவோம் ஃப்ரீயாக. அந்த OnePlus 11Rன்ற ஃபோன் வந்து 38,000.
ஸோ வந்து 30,000 உங்களுக்கு வவுச்சராக கொடுத்துறோம், மீதி 8,000 மட்டும் எங்களுக்கு கொடுங்க, நான் அந்த ஃபோனை உங்களுக்கு கொடுத்துட்றேன். 38,000 ரூபா ஃபோனை உங்களுக்கு 8,000த்துக்கே கொடுக்குறேன் அப்படின்றேன். இந்த ஃபோன் 45,000 45,000 கொடுத்துள்ள பொருளை உன்கிட்ட கொடுத்துட்டு எப்படி மீதி 8,000 நான் மறுபடியும் கொடுத்து 38,000 ஃபோனை வாங்கிட்டு வரணும்னா என்னடா இது? இப்போதான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தெரியுமா. நாளைக்கு போய் OnePlus பத்தி ஒரு வீடியோ போட்டா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் நான் எதுவும் சொல்லல. அப்படியா? சரி. வேற ஆப்ஷன் இல்லை, ரெண்டே ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் வந்து போனை கொடுத்துட்டு போ, 2 மாசமோ 3 மாசமோ எவ்வளவு மாசம் வேணா ஆகலாம், போன் ரெடி பண்ணி தரோம், அதுக்கப்புறம் கோடு தரோம், நீ மறுபடியும் 2 மாசம் போனை கொடுத்துட்டு போனோம். இது வந்து முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் தான் எடுத்தாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் தான் வந்து OnePlus 11R. உன் போனையும் வாங்கிப்போம், 8,000 உன்கிட்ட காசையும் வாங்கிட்டு அந்த 38,000 போனை உன்கிட்ட கொடுத்துருவோம், 45,000 போனை நாங்க வாங்கிப்போம். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ எல்லாரும் ரெண்டாவது ஆப்ஷன் தான் எடுத்தாகணும், வேற வழி இல்லை. இது என்ன இது? இது ஸ்கேம் மாதிரி தெரியலையா? அநியாயம், அக்கிரமம். என்ன சார் இது? நீங்க பண்றதெல்லாம் நியாயமே இல்லை சார், ஃபுல்லா ஃப்ராட் தானே சார். Sorry bitch, you are a fraud. எனக்கு என்னன்னா இவங்க OnePlus 11R புது ஃபோன் விற்கலன்றதுக்காக 18R 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறதுல கோடு போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்க நிறைய பேர் சொல்லலாம் 45,000 ரூபா ஃபோன் வாங்கினது ஓகே, ஆனா 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கே, வேல்யூ குறைஞ்சிருக்குமேன்றீங்க. என்ன குறையுது? எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன் இந்த போனை. நான் இது வரைக்கும் முன்னாடி வாங்கின போன்லாம் போட்டு உடைச்சிருக்கேன். ஆனா இதை நான் உடைக்காம நல்லா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்லாம் போட்டு கேஸை 2 வாட்டி மாத்தி எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். இதை நல்லா பாத்துக்கிட்டேன். இதோட வேல்யூ எப்படி குறையும்? இதோட ஸ்பெசிபிகேஷனும் அதிகம் அந்த 11R விட. இது எல்லாத்துக்கும் போய் போனுக்கு இன்சூரன்ஸ் தான் போடணும் போல. ஹேவ் a phone but no insurance. ஸோ வந்து இதுதான் நான் எடுத்த ஸ்டெப்பு. போய் கேட்டேன், ஸ்டாக் இல்லை. ஒரே ஆப்ஷன் வந்து 8,000 கொடுத்து புது ஃபோன் வாங்கணும், வேற வழியே இல்லை. ரெண்டாவது செக்ஷன். மூணாவது செக்ஷன் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்? நீங்கள் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபோன் வாங்கி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போய் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ நான் போடலை. இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் எனக்கு தெரியாது. 8,000 ரூபா அவன் கேட்ட 8,000த்துக்கு அவன் அடிச்சு ஒரு வீடியோ போட்டு அதுல வர காசு எடுத்து அவன்கிட்டே கொடுத்து அவன்கிட்டே ஒரு போனை வாங்க போறோம். அவ்வளவுதாங்க விஷயம். இது வரைக்கும் நான் என்னோட இன்ஃப்ளூயன்சர் கார்டை எங்கேயும் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் இங்கே யூஸ் பண்ணுறேன். டு நாட் பை OnePlus ஃபோன்ஸ். நீங்கள் 40,000 கொடுத்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் இவன் கோடு போட்டு விளையாடுறான்னா இவன் சாதாசமே நமக்கு வேற ஏதாச்சும் ஃபோன் வந்து நல்ல கம்பெனியை பார்த்து ஐஃபோனை கூட வாங்கி தொலைச்சிருங்க. இதை வாங்காதீங்க. இனிமேல் என் வாழ்க்கையின் OnePlus ஃபோனை நான் தொடவே மாட்டேன், இந்த ஸ்பேர் ஃபோனை தவிர. இந்த சாம்சங் பக்கமே நான் திரும்பிடலான் இருக்கேன். ஸோ எஸ், இந்த வீடியோலேருந்து வர காசை வச்சு இந்த ஃபோனை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குவேன். விருப்பம் இல்லை எனக்கு. அந்த 8,000 கூட உனக்கு கொடுக்கணுன்ற விருப்பம் எனக்கு இல்லை. போயிட்டு போகுது, கோடோட இருந்துட்டு போகுது. நான் குப்பையில கூட போட வேண்டாம், உனக்கு 8,000 தர மாட்டேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க, இந்த 45,000 பொருள்ல வெறும் ஸ்கிரீன் தான் போயிருக்கு. அதுவே அந்த ஸ்கிரீன் என்ன ஒரு 5,000 ஆகுதுன்னு வச்சுக்கோ மேக்ஸிமம். சரி 8,000 வச்சுக்கோ. 8,000 ஆனா கூட மீதி 37,000 ஒர்த் ஆஃப் பொருள் உள்ள இருக்கு. இது சிக்கன் 65, இதுக்குள்ள 25 கோழி குட்டி அப்படின்ற மாதிரி எவ்வளவு வேல்யூபிள் ஸ்டஃப்லாம் இருக்கு. கேமரா அந்த இதெல்லாம் இது இருக்கு. இதை வாங்கிக்கிட்டு அவன் 38,000 போனை கொடுக்குறான், அதுக்கு 8,000 நம்மகிட்டே வாங்குறான்னா ஹவு இஸ் திஸ் நாட் அ ஸ்கேம்? அவனோட புது போன் விற்கலான்றதுக்காக நாங்க தான் கிடைச்சோமா? ஏன்டா போனையும் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ரெண்ட்டுக்கு விடுவாங்க போல. நாட் டூ ஃபார், நடந்தா கூட நடக்கும். இதுவே நார்மலா இருக்கவங்க ஸ்பேர் போன்லாம் இல்லைன்னா வேற வழியே இல்லை, 8,000 கட்டியே ஆகணும். அவங்கள பத்திலாம் யோசிச்சு பாருங்க. சார் சொல்றேன், OnePlusலாம் வாங்காதீங்க. சரிடா OnePlus, நீ கேட்ட 8,000 ஷாப்பிங் செஷன் இஸ் ஓவர். உங்களுக்கு எப்படி இந்த கோடெல்லாம் விழுந்திருக்கும் உங்க போன்லயும் OnePlus வச்சிருந்தீங்கன்னா? சைட்ல எல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு தான் நடுவுல விழுந்துருச்சு. மேபி ஒரு ஆளுக்கு மாறலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா வந்துச்சு, பிங்கா வந்துச்சு, அப்புறம் பச்சையா வந்துச்சு, இப்போ வெள்ளையா இருக்கு. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஐயோ மணி 3 ஆயிடுச்சு. 8,000 கேட்ட OnePlus நண்பரே, இதோ இந்த பதிவு உங்களுக்காக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்ஃப்ளூயன்சர் மாமா, குட் நைட். இப்ப எனக்கு வந்து என் போனோடது என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது வரைக்கும் பிரச்சனை யாரும் சொன்னதில்ல எனக்கு. ஆனா அப்பையில இருந்தே அந்த ஒரு இது பிடிக்காது. அதாவது சார்ஜர் தராம போன் தராங்களே சாம்சங். ஆமா, அது ஒண்ணுதான் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனா இல்ல இன்னொன்னு என்னன்னா, இது நான் யூஸ் பண்றது நான் சொல்றேன், எனக்கு புது போன் யூஸ் பண்றோன்ற ஒரு இதே இல்ல இதுல. ஏன்
ஸ்லோவா இருக்கா? ஸ்லோக்கு நான் சொல்லல. அந்த நான் பழசு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல அதே மாதிரி இருக்கா? அதே மாதிரினா எப்படி சொல்றது, இதை எல்லாரும் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்ற நான். அவ்வளவுதான். எல்லா போன்லயும் இதேதான். இப்ப என்னோட போனு எப்படி சொல்றது, ஸ்மார்ட் போன் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. என்ன ஒண்ணு அதோட ப்ராசஸரை பேஸ் பண்ணி அது. ஆனா இதுல நான் வந்து ஏமாந்த ஒரு ஸ்கேம் என்னன்னா கேமரா. அது நான் கேமரா நைட்ல ஒரு மாதிரி, நைட்டுன்னு இல்ல காலையிலுமே அது வீடியோ போட்டோஸ் எடுத்தோம்னா ஃப்ரண்ட் கேமரால எடுக்கும் போது அது ஒரு மாதிரியா தான் இருக்கு. நான் ஃப்ரண்ட் கேமராக்காக தான் பார்த்தது. ஆக்சுவலா அதுக்காக கேமராக்காக தான் ஆக்சுவலா நான் இந்த போனே வாங்கினேன். நான் பார்த்தாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பேக் சைடு பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு அடுத்தது இந்த வீடியோக்கான ரிவ்யூ போடுவோம். நம்ம வேணும் ஏன் தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தோன்னே எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. பிளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 50 மெகா பிக்சல். அப்படினால தான் நான் வாங்கினேன், ஒத்துக்கிட்டேன். எனக்கு மனசுல ஊத்திட்டே இருந்தது சார்ஜர் தர மாட்டாங்களே அப்படின்னு. ஒரு அது எனக்கு சொல்லவே இல்லை. நீங்க வாங்கி கையில கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க இதுக்கு சார்ஜர் இல்ல. சார்ஜர் தேடுறேன் எங்கடான்னு. சரி கேபிள மட்டும், அதான் அந்த கேபிள் கூட பாத்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி அது வேற எந்த இதுலயுமே போட முடியாது. அதுக்குன்னா நான் கம்பல்சரி சார்ஜர் வாங்கிதான் ஆகணும். நம்ம வேணான்னு சொல்லி அதை தூக்கி ஒளிய வச்சுட்டேன் நான். எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா எல்லாரும் இது மாதிரி தரதுன்னா உண்மையிலேயே நான் ரியல்மி தான் நான் சொல்லுவேன். ரியல்மி ஓகே தான், எனக்கு உங்க போன் பிடிக்கும். நான் அப்ப கூட சொன்னேன் போன் கூட ஓகே தான். ஆனா எனக்கு இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ஸ்மூத்தா போன் எல்லாரும் சொல்றாங்க எல்லாமே இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அது வந்து நான் ஒத்துப்பேன். அது வந்து ப்ளோட்வேர்ஸ்லாம் எல்லாமே நீட்டா யூஸ் பண்ண ஸ்பீடா இருக்கு, ஒரு ஸ்மூத்தா இருக்கு உங்களுக்கு. அந்த இல்ல எனக்கு அது யூஸ் பண்ணப்பே எனக்கு அந்த ஃபீல் தெரியுது. அதாவது இந்த யூஸ் பண்ணும்போது அந்த டச் ஃபீல் இருக்குல, நல்லா இருக்கு. அது வந்து நான் யூஸ் பண்ண போன்ல இதுதான். ஆனா அந்த மத்த அந்த ஆப்ஷன்லாம் நான் சொல்றேன் பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் தெரியல. எனக்கு டிஃபரன்ஸ் கிடையாது, வராது இனிமே. இந்த யூசேஜ்ல மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் தெரியும். மற்றபடி பெருசா, ஏன்னா அதுக்கு மேல அதுல கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிட்டு. பாப்போம், நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்க யாராவது OnePlus வாங்கி அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி இந்த போன் என்ன போன்னு நீங்க கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேக் பேனை பார்த்தனே கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ரிவ்யூ வீடியோஸ் யாராவது போட்டிருப்பாங்களா, அதை நம்ம பண்ணுவோம். என்ன நானும் தெரிஞ்சுக்கணும் எப்படி வேலை செய்யும். பார்ப்போம், அதே சீக்கிரம் பார்ப்போம். ஆனா எல்லாரும் நிறைய வீடியோஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க சொன்னது எல்லாமே நோட் பண்ணி வச்சு அடுத்தடுத்த வீடியோவா ரிலீஸ் பண்ணிடுவோம். பார்த்து அதனால கோச்சிக்க வேண்டாம், ஓகேவா? தலைவர் சொல்லிட்டாரு. வேறு ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.